நமக்கு 389 எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல என்ன பார்த்தா சாஞ்சி டென்ஷன் ஆயிட்டான். பார்த்தா வந்தவன் சாஞ்சியை கொள்ள தான் வந்திருக்கான். என்னையவடா கொள்ள வந்திருக்கான்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா வந்தவன் சாஞ்சி மாதிரியே அப்படியே இருக்கான். அந்த டூயல் சமா வந்து சாஞ்சி போஸ்டர்ல எப்படி இருந்தானோ அதே மாதிரியே இருக்கான். எல்லாரும் மிரண்டானுங்க. இவன் என்னடா அந்த போஸ்டர்ல அவன் மாதிரியே இருக்கானு சொல்லிட்டு. சாஞ்சி கூட போஸ்டர்ல இருந்த மாதிரி இல்லையடா, ஆனா இவன் அப்படியே இருக்கானு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே பிளாக் ஃபுட் சாஞ்சி, இது எல்லாமே உன்னோட ஃபால்ட் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு டூயல் சமா கத்திக்கிட்டு இருக்கான். சாஞ்சியோ டென்ஷன் ஆயிட்டான். நம்மளு வேற லெவல்ல நீந்தி போய்கிட்டு இருக்கான். டே என்னை எல்லாரும் என்னை எப்படி பார்க்காங்க தெரியுமாடா? ஒரு மனுஷங்க மாதிரியே பார்க்கலடா, எல்லாரும் என்னை மிருக மாதிரி பார்க்கறாங்கடா. என்னை எங்கேயுமே போக விட மாட்டேங்காங்க. நேவியா இருக்கட்டும், பவுண்டி ஹண்டரா இருக்கட்டும், எல்லாருமே என்னை துரத்திக்கிட்டு தான்டா வராங்க. ஆனா எல்லாமே ஒன்னால தான்டா. என்னை ஒரு பைரட் நினைச்சு என்னை கொல்ல துரத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். நான் ஓடி ஒளியாத நாள் கிடையாடா, எல்லாமே ஒன்னால தான்டா. என் வாழ்க்கையை கூடடா பிளாக் ஃபுட் சாஞ்சின்னு சொல்லிட்டு டூயல் சமா கத்துறான். சாஞ்சியும் சுத்திக்கிட்டு வரான். இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையான சொல்லிட்டு அவனை ஒரு அடி அடிக்கிறான். அடிச்சல ரத்தம் தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு எல்லாமே நீ தான்டா ரெஸ்பான்சிபிள், எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் சொல்லி டூயல் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். டே அந்த வாண்டட் போஸ்டர் பார்த்தாலே எனக்கு எரிய தாண்டா செய்யும். ஏன்னா அவ்வளவு அசிங்கமா என்னை வரைஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சாஞ்சியோ ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். அப்படியா இவன் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு பிராங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாடா, அந்த வாண்டர் போஸ்டர்லாம் அவன மாதிரியே இல்லல்ல, அதனாலதான் ரொம்ப வருத்தப்பட்டான்னு சொல்லிட்டு சோப்பர் சொல்றான். என்னன்னு பார்த்தா சாஞ்சி இந்த போட்டோ பார்த்து ரொம்ப டிப்ரெஷன் ஆயிருப்பான். எல்லாருமே என்னை பார்த்து அசிங்கமா சிரிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த நாள்ல இருந்து அவனை வெறுத்துக்கிட்டே இருந்திருப்பான். இந்த உலகத்துல சாஞ்சி மாதிரி யாரா நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே பேச ஆரம்பிச்சாங்க. டூயல் காய், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கடா, என்னை மன்னிச்சுடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிராங்கியோ அழுதுகிட்டு இருக்கான். ஆமாடா, ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரிடா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜோரும் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ப்ரூக்கும் அக்கால சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அவனை பார்த்து. டேய் ப்ரூக், இதை பத்தி சிரிச்ச மூஞ்செல்லாம் உடச்சு எரிஞ்சிடும்னு சொல்லிட்டு சாஞ்சி கத்துறான். சரிடா சாஞ்சி, இதை நீ ஹேண்டில் பண்ணிக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. நீ வாண்டர் போஸ்ட் மாதிரி இருக்க கூட நினைக்கல, அப்புறம் அவன் முடியதான் வெட்டிக்கிட்டு சுத்த வேண்டியதானடா, ஏன்டா இப்பெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. டூயலோ ஒரு பக்கம் ஷாக் ஆகுறான். இது வரைக்கும் நான் அதை யோசிச்சே பார்க்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. டேய் நீ அறிவே இல்லாதவன்டா, நீ எனக்கு ஒரு ஈக்குவலே கிடையாது சொல்லிட்டு சாஞ்சியோ கத்திக்கிட்டு இருக்கான். டேய் பிளாக் ஃபுட் சாஞ்சி, எங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமாடா? உனக்கு சொன்னாலும் புரியாதுடா. நாங்க ஒரு ஓல்டு மாஃபியா மாதிரி நார்மலான எல்லா கண்ட்ரிலையும் வந்து ரோமி ஆயிட்டு எல்லா இடத்துலையும் நாங்க பண்ணதை வந்து செஞ்சு சுத்திக்கிட்டு இருந்தோம்டான்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா அந்த சமயத்துல ஒரு சின்ன பொண்ணு வந்து ஐஸ்கிரீம் தெரியாம டூயல் சமா கால்ல தட்டிட்டா. ஒன்னு இந்த பொண்ணோட அப்பா யாருன்னு கேட்கறான். ஒன்னு அங்க ஒருத்தர் இருக்கான், அவனை தூக்கி வீசுறான். என்னன்னு பார்த்தா அந்த ஊர்ல இருக்கவங்களாம் அடிச்சு நொறுக்கிட்டு அவனோட கொஞ்சம் கொஞ்சம் காசை திருடி அவன் என்ஜாய் பண்ணி வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கான். அப்பந்தான் நேவில இருந்து இவனை பார்த்துட்டு போயிருந்திருக்காங்க. அப்பந்தான்டா என்னோட வாழ்க்கை நல்லா என்ஜாய் பண்ணி சந்தோஷமா போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த வாண்டட் போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு. அதுல இருந்து எல்லாரும் என்னைய துரத்த ஆரம்பிச்சாங்கன்னு சொல்றாங்க. அதுல இருந்து டூயல் சமாவை பார்த்து பயப்படதால இல்ல நிறைய பேர் பயந்து ஓடி இருக்கானுங்க. நிறைய பேர் இவனை தேடி வந்திருக்கானுங்க. இப்போ டூயல் நினைச்சிருக்கான், டே இந்த வில்லேஜ்ல என்னை ஒரு ஆளா மதிச்சிட்டாங்கடா, எனக்கு இது போதுன்னு சொல்லிட்டு டூயல் தயாரா இருந்திருக்கான். என்னன்னு பார்த்தா மெரேனே உன போட்டத்துல வந்துட்டாங்க. டே ரொம்ப நாளா உன்னை தாண்டா தடிக்கிருந்தோம், எங்கடா இருந்த, இப்போ ஒரு வழியா மாட்டிக்கிட்டியான்னு சொல்லிட்டு நேவியால பேசுறான். டே பிளாக் லெக் சாஞ்சி, இது நீ தானடான்னு சொல்லிட்டு வாண்டர் போஸ்டர் காட்டுறான். இதுவா நானா, என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு என்னது என் தலைக்கு 77 மில்லியன் வெரி பவுண்டியா, இப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு முழிக்கிறான். டே அது நான் கிடையாடா, நான் சாஞ்சியும் கிடையாடான்னு சொல்லிட்டு டூயல் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். அதுல இருந்து இவனை துறதிக்கிட்டே இருந்திருக்கானுங்க. டே பிளாக் ஃபுட், என்னோட வழியை நீ புரிஞ்சுக்கிட்டியாடா, அந்த நாள்ல இருந்து நான் பயந்து போவாத இடமே கிடையாதுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே சாஞ்சி, என்னோட வழி உனக்கு புரியுதா புரியலையாடா, என் வாழ்க்கையை அழிச்சதை நீ தாண்டான்னு சொல்லிட்டு டூயல் கத்திக்கிட்டு இருக்கான். உன்னோட சாவு வந்து என்னையே துரத்திட்டு வருதுடா, நான் ஏன்டா உனக்காண்டி சாவணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். டே நீ மட்டும் இப்ப என்னை விட்டு வச்சுனா உன்னை கொல்ல விட மாட்டேன், பேசாம நீ இப்ப கொன்றுன்னு சொல்லிட்டு இருக்கான் டூயல். டே நீ என்னை கொல்லனா என்னை மட்டும் தான் கொல்லணும், எதுக்குடா நாமே ரோபினிலாம் அடிக்க வந்தேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. டே அவங்களாம் உன்னோட குரூ தானே, அப்புறம் நான் வந்து ஓமலை வெறுப்பு வச்சிருக்கணும், உன் குரூ மேலே வெறுப்பு வச்சிருக்கதான் செய்வேன். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாவன்னு சொல்லிட்டு பாய்சன் ஹார்புன்னு சொல்லிட்டு இறங்கி அட்டாக்க போட்டுக்கிட்டே இருக்கான். சாஞ்சியை தப்பிச்சு போறான். டே நம்ம ஃபார்மேஷனை போடணும்னு சொல்லிட்டு டூயல் ஏதோ ரிப்போர்ட் கொடுக்குறான். ஃப்ளையிங் ரைடர்ஸ் தண்ணிக்குள்ள பாஞ்சு வரானுங்க. உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லி ஃப்ளையிங் ரைடர் பாஞ்சு வரானுங்க. உங்க எல்லாத்துக்கும் நான் ஒருத்தம் போதுனான்னு சொல்லிட்டு சாஞ்சி அடிச்சு பறக்க கொடுத்துட்டு இருக்கான். டேடா என்னோட துடுப்புல நீ மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாஞ்சிக்கு ட்ராப் வச்சு சாஞ்சியை லாக் பண்ணி தூக்கிட்டானுங்க. அயன் நெட்டை வச்சு லாக் பண்றானுங்க. நீ சாவுடா, உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றானுங்க. சாஞ்சியை தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா சாஞ்சியை காப்பாத்த லூஃபி ஜெட் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான். டே முட்டாளு, நீ தண்ணிக்குள்ள விழுந்து ஒண்ணு நடக்க போறா, இங்கே நின்னு சொல்லிட்டு ஜோரா கத்திக்கிட்டு இருக்கான். இதை ஏன்ட்ட விடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஹாச்சியை ஜெட் மாதிரி போறான். டே ஹாச்சி, நீ என்னதான் வேக போறானோ அவங்கள தொடக்கூட முடியாடா. ஃப்ளையிங் ஃபிஷ் கிரியேச்சரை பத்தி உனக்கு தெரியாதா? இந்த கடல்லே ஃபாஸ்டஸ்டான மிருகம்னா அதான்டா, அது அவங்களை இழுத்துட்டு போய்கிட்டே இருக்குன்னு சொல்றான். கண்டிப்பா அவன் சஃபகேட் ஆகி சாகதாண்டா போறான்னு சொல்லிட்டு இருக்கான். சாஞ்சியவோ தண்ணி இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கு. இன்னத்துக்கு அவன் இறந்துருப்பான்னு சொல்லிட்டு டூயலோ நக்கலா பேசிக்கிட்டு இருக்கான். டே பிளாக் ஃபுட், உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தண்ணிக்குள்ள. சாஞ்சிக்கு கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போய்கிட்டே இருக்கு. இதை கவலைப்படாதீங்க, நான் போறேன்னு சொல்லிட்டு மெர்மிட் களத்துல இறங்குறா. டே கௌபாய், ஒரு விஷயத்தை நீ மறந்துட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டார் ஃபிஷ் பேசிக்கிட்டு இருக்கான். ஃப்ளையிங் ஃபிஷ் தானடா அந்த
கடல்லே வந்து ஃபாஸ்டஸ்டான விலங்குன்னு சொன்னேன், அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, அது தெரியாதான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். மெர்மைட் சி ஃபாஸ்ட்டுக்கு எவனுமே பக்கத்துல கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு ஸ்விம்மிங் ஸ்பீடுக்கு இது வரைக்கும் யாரும் வந்ததே கிடையாது சொல்லி ஸ்டார்ஃபிஷ் கத்துறான். கேமியும் ஜெட் மாதிரி போய்கிட்டு இருக்கா. சாஞ்சி உன்னை காப்பாத்த நான் வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அவ அவ்வளவு ஃபாஸ்டா போவான்னு சொல்லிட்டு லூஃபி கேக்குறான். ஆமா, அவ ஈக்குவல்ல எவளுமே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். சாஞ்சியை காப்பாத்து கேமி அப்படின்னு சொல்லி லூஃபி கத்திக்கிட்டே இருக்கான். என்னன்னு பார்த்தா தண்ணிக்குள்ள இருந்து ஒரு பெரிய சத்தமே வருது. என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய ஆங்கர் தூக்கிட்டு வரானுங்க. முகிவர கப்பலை தூக்கி போட போறானுங்க. அது போட்டுச்சுன்னா கப்பல் துண்டு துண்டா போயிரும். சீக்கிரம் பெடலிங் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எல்லாரும் கத்துறாங்க. டே அதுக்கெல்லாம் இப்ப நேரம் கிடையாது சொல்றான் பிராங்கி. அந்த ஆங்கரை போட்டானுங்கன்னா சன்னி கப்பலே செதறிடும். எமர்ஜென்சி சீக்ரெட் வெப்பனை போட்டா தாண்டா சரி போட்டுருன்னு சொல்றாங்க. எமர்ஜென்சி சீக்ரெட் வெப்பனா அது இப்படி என்னடா வெப்பன்னு சொல்லிட்டு உசப் பாத்துக்கிட்டு இருக்கான். டேரக்ட் ஹிட் பட்டுருச்சுன்னா நம்ம கதை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு ரோபின் பாக்குறான். அவனுங்களும் அதை அத்து விட்டானுங்க. சாவுங்கடான்னு சொல்றான் டூயல். யாராச்சும் காப்பாத்துங்கடான்னு சொல்லிட்டு ப்ரூக்கு கத்திக்கிட்டு இருக்கான். டே இந்த கப்பல் மேல நம்பிக்கை வைங்கன்னு சொல்றான் பிராங்கி. என்னன்னு பார்த்தா முன்னாடி இருக்க சன்னி மூஞ்சி வந்து அப்படி பம்பரமா சுத்துது. மேல இருந்து அந்த ஆங்கர் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து உள்ள போகுது. கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. சிக்கன் வேக சீக்ரெட் வெப்பன் சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா ஃபேன் மூடு மாதிரி எதையோ ஒண்ணு போட்டு கப்பல் அப்படி ரிவர்ஸ்ல போகுது. டே அவனுக்கு டாஜ் பண்ணிட்டாங்கடா, ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. டே உசப்பு நம்ம யாருன்னு காட்டுறா, இதாண்டா நம்ம போன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதாண்டா எமர்ஜென்சி வெப்பன் சொல்றாங்க. டே பிராங்கி இது நீ பண்ணதான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப் கட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாடா நம்ம ஷிப்போட ஸ்ட்ரென்த் இன்னும் ஏகப்பட்டது இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சன்னியோட வாய் துறக்கு என்னன்னு பார்த்தா வெப்பனை வச்சிருக்கான். கோலா வேற எனர்ஜி வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு டூயலும் மிரண்டுகிட்டு இருக்கான். உசப்பிட்ட கொடுத்தா சும்மாவே விடுவான். குறி வைக்கல நம்மளால தப்பிக்க முடியாத. டேய் நீ குறி வச்சு அட்டாக்க போடுன்னு சொல்றான். இத வாங்கிக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம். டேய் அந்த லிவரை பிடிச்சி இல்லடா அது ஆட்டத்தை பார்த்துன்னு சொல்றான். என்னடா பாக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப்பே ஷாக்ல தான் ஒரு அடி அடிக்க போறான். என்னன்னு பார்த்தா பிளையிங் ரைடர்ஸ்லாம் மிரண்டானுங்க. ஃபயர்னு சொல்லிட்டு ஒரு ஓடு போடுறான். அடிச்சல டூயல் சம இடமே துண்டு துண்டா போயிருச்சு. எல்லாருமே வானத்துக்கு பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோரோ சாஞ்சிலாம் சுத்திக்கிட்டு போறானுங்க ஒரு பக்கம். ஒரு ஓடு தான் அங்க இருக்க பிளையிங் ரைடர்ஸ் செதறிட்டானுங்க. அங்க இருக்க பில்டிங் சாஞ்சிருச்சு. டூயல் சமால என்ன ஆனானே தெரியல. இங்கடா ஒரு பெரிய வெளிச்சமே இருக்குன்னு சொல்லிட்டு ஜோரோ கண்ணை மூடுதான். என்னன்னு பார்த்தா நம்ம லூஃபி தான் சன்னில இப்படி ஒரு வெப்பனான்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டான். பிளையிங் ஃபிஷ்காரெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டியடா, யாரா நீங்க வேற லெவல்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. டேய் உசப்பு சன்னியோட உண்மையான பவர் நீ காட்ட வச்சியடா, உன்னோட ஸ்கில் வேற லெவல்னு சொல்றான் பிராங்கி. இந்த பவர் உண்மையில வேற லெவல்னு சொல்லிட்டு உசப்பு ஆட ஆரம்பிச்சிட்டான். ப்ரூக்கு லூஃபி எல்லாம் என்ஜாய் பண்றானுங்க அந்த பவரை பார்த்துட்டு. டேய் நம்ம ஷிப்ல சும்மாவானா வச்சிருப்பேன், ஏகப்பட்ட இது வச்சிருக்கேன்டா. எல்லாம் கோலாவை யூஸ் பண்ணி நம்ம முன்னையும் பின்னே ஈஸியா மூவ் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கலாம்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்னவோ வந்து சாஞ்சியவோ மெர்மைடு காப்பாத்திட்டு வேற லெவல்ல வந்துகிட்டு இருக்கா. சாஞ்சி நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோப்பர் கத்திக்கிட்டு இருக்கான். அவளும் வெளியே வந்துட்டா. சாஞ்சிக்கு ஏகப்பட்ட ரத்தம் வந்துருச்சு, இறந்துட்டான்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியலன்னு சொல்றான் மெர்மைடு. மூக்குல இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க ஒரு பக்கம். மூக்குல இருந்து ரத்தம் வருதா அப்ப அவன் சந்தோஷமா இருக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பக்கம். நானே இப்போ சொர்க்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு சாஞ்சியோ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு பக்கம். நீ ஏகப்பட்ட பேரை இழந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. டே உங்க கதையை முடிக்காம இருக்க போறதுலடா, உங்களை சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு அவனோ கத்திக்கிட்டு இருக்கான். என்னோட மாடை வச்சு உங்களை அடிச்சு தூக்க போறேன்டா, உங்களை துண்டு துண்டாக்க போறேன், இதோட கொம்ப பாருங்கடா எவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் டூயல். மோட்டபாலோன்னு சொல்லிட்டு பாஞ்சு வரான். டே லூஃபின்னு சொல்றாங்க. நம்மாலும் ஒரு விரலை வச்சு ஸ்டாப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். சடனா ஒரு பவரை போட்டு விடுதான். என்ன பவரை போட்டானே தெரியல. இந்த மாடு லைட்டா பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. மோட்டோபாலோ என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா லூஃபிக்கு ஒரு புது பவர் அவைக்க இருக்கும், அது அவனுக்கே தெரியாது. டே லூஃபி அப்படி என்னடா பண்ணான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. லூஃபி எதுவும் அட்டாக்க போடவே இல்ல, ஆனா அவன் புதுசா ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணிருக்கான்னு சொல்றான் ரோபின். அப்படி என்ன பவரை யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு உசப்பு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. டே முகிவரா உன்னை விட போறதுன்னு சொல்லிட்டு டூயலோ கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா லூஃபியோ சண்டைக்கு தயாராகிறான். டே சாஞ்சி நீ நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே இந்த பிரச்சனை எல்லாமே என்னால தானே வந்துச்சு, இது ஏன்ட்ட வழி, இது 40 சொல்லிட்டு சாஞ்சி முன்னாடி வந்துகிட்டு இருக்கான். டே ஒன்னால தான் நான் சந்தோஷமாவே இல்ல, உன்னை விட்டு வைக்க போறதுன்னு சொல்லிட்டு அவன் டூயலோ கத்திக்கிட்டு இருக்கான். டே உன்னை மாதிரி ஒரு அசிங்கமான மூஞ்சி அந்த பேப்பர்ல இருந்திருக்கவே கூடாது, அது எனக்கும் பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே என்னை விட நீ ரொம்ப பேசுறன்னு சொல்லிட்டு டூயல் சமாவோ சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான். சாஞ்சியோ தப்பிச்சு வரான். சாஞ்சி அவனுக்கு பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி மூஞ்சில அடிச்சு உடைக்கான். மூஞ்ச துண்டு துண்டாக்கிட்டு பராஜ் சாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். மூஞ்சிலே அடி நடிக்கான். அடிச்சு ஏர்ல பறக்க விட்டான் அவனை. டே என்னோட சுப்ரீம் டெக்னிக்கை நான் யூஸ் பண்ணி உன்னை நான் சரி பண்ணி விட்டேன்டா, இதோட ஓடி போயிருன்னு சொல்லிட்டு சாஞ்சியே கத்திக்கிட்டு இருக்கான். அதோட முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டனுங்க மறந்தாங்க. See you bye.